சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டரேட்ஸ் நேரம். ஊடக ரசிக பெருமக்களே, பெரும்பாலான மக்கள் இந்தியாவில் சொல்லுகிறார்கள், அதிலும் பெண்கள் அதிகமாக, ஆண்களிலும் நிறைய, அயன் டெஃபிஷியன்சினால, இரும்பு சத்து குறைபாடான உணவு உண்ணுவதனால அனிமியா என்று சொல்லுகிற இரத்த சோகையினால் பாதிக்கப்படுகிறார்கள். இரத்த சோகை என்பது ஹீமோகுளோபின் கண்டென்ட் ரத்தத்தில் குறைந்து போவதனாலே வருகிற நோய். இந்த ஹீமோகுளோபின் என்பது பெண்களாக இருந்தால் அது 13 to 13.5 mg/% இருக்கணும். அதுவே ஆண்களாக இருந்தால் 14.5 இருக்க வேண்டும் ஹீமோகுளோபினுடைய அளவு. ஆனால் பலருக்கு 4, 3 என்றெல்லாம் வருபவர்கள் இருக்கிறார்கள், 5, 8 என்று குறைந்திருப்பார். இந்த ஹீமோகுளோபின் தான் நம்முடைய மொத்த செயல்பாட்டுக்கும் நம்முடைய பலத்துக்கும் அடிப்படை காரணம் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணுது? நம்முடைய உள்காற்றிலே போகிற ஆக்சிஜனை குருதி வழியாக எடுத்து சென்று செல்களுக்கு கொடுக்கிறது. இது ஹீமோகுளோபின். இந்த குருதியில் செல்லில் இருந்து வெளியாகிற கார்பன் டை ஆக்சைடை, கரியமில வாயுவை எடுத்து வந்து நுரையீரலை வெளியே அனுப்பி வெளியே போக செய்கிறது. எவ்வளவு பெரிய வேலை செய்து பாருங்க. உடலுக்கு வேண்டிய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வளத்தையும் உயிரையும் தருவது. ஆரோக்கியத்தை தருதுன்னா உயிரை தருது. ஆக்சிஜன் இல்லைன்னா உயிரே இல்லை. அப்போ ஹீமோகுளோபின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சர்வைவல். இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சு போனால் என்ன ஆகும்? பலம் குன்றி போகும், டயர்டாகி போயிடும். என்னென்ன அடையாளங்கள் தெரியும்னு பார்த்தோன்னா, ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பவர்களுக்கு உடல் வெளுத்து போயிடும். முகம், கை, கால்களில் நீர் சுரந்து கொண்டு எடிமா வந்துடும். நடந்தால் மூச்சு வாங்கும். கை கால்கள் எல்லாம் வெல வெலன்னு தளர்ந்து போயிடும். கர்ப்பமுற்று இருக்கிற பெண்கள் அந்த குழந்தை தாயினுடைய இரும்பு சத்தை எடுத்துக்கொண்டு அந்த தாயினுடைய குருதியை பகிர்ந்து கொள்வதனால இந்த கருவுற்று இருக்கிற பெண்கள் இரத்த சோகைக்கு ஆளாவார்கள். அடுத்து குழந்தை பிறந்த பண்ண அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதனாலே அந்த தாய்மார்கள் ஹீமோகுளோபின் இழப்புக்கு ஆளாகி அவர்கள் இரத்த சோகைக்கு ஆளாவார்கள். இது பெண்களை பொறுத்தவரையில். சரியான உணவில் சரியான பங்குக்கு கீரை இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான ஹீமோகுளோபினை உடலுக்கு கொடுக்கிற உணவுப் பொருள். சில குழந்தைங்க கீரையை சாப்பிடாது, கீரையை அந்த பக்கமே திரும்பி பார்க்காது. இல்லை, முருங்கைக்கீரை இருக்கிறது ஹீமோகுளோபின் கண்டென்ட்ல அவ்வளவு அதிகமான ஹீமோகுளோபின் கண்டென்ட் உடையது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 நாட்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தாலே உணவில் ஹீமோகுளோபின் குறைய வரவே வராது. ஒரு பெரிய அரசியல் தலைவர் 36 ஆண்டுகளாக நான் சொன்னதை கேட்டு தொடர்ந்து இந்த முருங்கைக்கீரையை பருப்போட்டு கடைந்து அவருடைய மதிய உணவில் எடுத்துக்கொண்டு வந்ததுனால இன்றைக்கு 85 வயதாகியும் கூட அவருடைய ஹீமோகுளோபின் 14க்கு கீழே வருவதே இல்லை. இன்னமும் ஒரு இளைஞனை போல வளத்தோடு அவர் இருக்கிறார். காரணம் என்னன்னா, ஹீமோகுளோபின் மட்டும் நம்ம பராமரிச்சுக்கணும். ஹீமோகுளோபின் 8, 10 இருக்கிறது எல்லாம் பரவாயில்லைன்னு டாக்டர் சொன்னா கேட்டுக்கிட்டு வரக்கூடாது. ஹீமோகுளோபின் குறைஞ்சா சோறு வந்துடும், தளர்ச்சி வந்துடும், நம்ம உடல் பலம் குன்றி போயிடும். இப்போ ஹீமோகுளோபினை மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்றது? நம்ம உணவுல எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம்? எந்த வகையான மருந்து தயாரிப்பினாலே அதை மெயின்டைன் பண்ணலாம்? எந்த தயாரிப்புகளுக்கு தயாராக இருக்கிறது அதை பெற்று நாம் அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த 3 வகையில அதை நம்ம பார்ப்போம். உடலை ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துறதுக்குரிய உணவு எதுன்னு பார்த்தோம்னா, பலர் சொல்லுவார்கள், இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அதிகமாகும். ஹீமோகுளோபின் அதிகமாகும். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அதை சாப்பிட முடியாதே. அதனால் பீட்ரூட்னால ஹீமோகுளோபின் கூடும், அது உண்மைதான். ஆனால் முக்கியமாக ஹீமோகுளோபினை கூட்டுவதற்கு மிகச்சிறந்த எதுன்னா என்ன, அதில் விட்டமின் சியும் அயனும் 2 இருந்தால் ஹீமோகுளோபின் நன்றாக நம்ம உடலில் உற்பத்தி ஆகும். அதற்கு என்ன பண்ண, அது அடங்கி இருக்கிற மூலிகை எதுன்னு நெல்லிக்காய். இந்த பெருநெல்லிக்காய், அந்நெல்லிக்காயில் பெருநெல்லிக்காய்
நாட்டு நெல்லிக்காய் சிறந்தது. இந்த நெல்லிக்காயினுடைய ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒருவேளை ஒரு நெல்லிக்காயை ஜூஸ் எடுத்து இந்த சதப்பத்தை மட்டும் எடுத்து போட்டு அரைச்சிக்கணும், இந்த கொட்டையை எடுத்து போட்டுடணும். நெல்லிக்காய் ஜூஸ் ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை உயர்த்துவதற்கு மிகச்சிறந்த ஒரு உணவு மருந்து. அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற கறிவேப்பிலை இருக்குது பாருங்க, ஹீமோகுளோபின் உயர்த்துவதற்கு நிகர் கறிவேப்பிலைக்கு நிகர் கறிவேப்பிலை தான். வாயின் அரிசி வயிற்றுளைச்சல் நீடு சூரம், வாயின் அரிசி வயிற்றுளைச்சல் நீடு சூரம், பாயுகின்ற பித்தம் என் செய்யும் மறுவேறு, காந்தல் கை மாதே கறிவேப்பிலையை உண்டறி தெரிய சொல்வார். கறிவேப்பிலை உண்டு தெரிந்து கொள், கறிவேப்பிலையினாலே உன்னுடைய உடலிலே பித்தம் குறையும், வாயிலே அரிசி என்று சொல்கிற வாயில் ருசியின்மை போகும், ஹீமோகுளோபின் கூடுவதனாலே குருதியினுடைய ஆரோக்கியம் அதிகப்படும். கிடைக்காத கறிவேப்பிலை சூரணம் இருக்கிறது. கறிவேப்பிலை சூரணத்தை நம்ம டீ டிகாக்ஷன் போல ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து அதை வடிகட்டி அதை அன்றாடம் காலையில் குடித்து கொண்டு வந்தால் ஹீமோகுளோபின் கூடிடும். ஹீமோகுளோபின் கொண்டா முடி கொட்டுறது நிற்கும். முடி கொட்டுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று ஹீமோகுளோபின் குறைபாடு. சொல்லுவாங்கல்ல, இந்த கருவுற்று இருக்கிற அவளுக்கு முடி கொத்து கொத்தா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பால் ஊட்டிகிட்டு இருக்கிற அவருக்கு முடி கொத்து கொத்தா போகுதுன்னு சொல்லுவாங்க. சில பெண்களுக்கு மாதவிடாய் அதிகமாக போகும், அவர்களுக்கு முடி கொத்து கொத்தாக கொட்டும். காரணம் என்ன? ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சு. இப்போ ஹீமோகுளோபினுடைய அளவை கூட்டுவதற்கு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பு எதுன்னா கறிவேப்பிலை. இன்னொன்று, அது வயதானவராக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் உடலினுடைய பலத்தை கூட்டுவதற்கு எது வேணும்னா ஹீமோகுளோபின் வேணும். தளர்ந்தவர்க்கும் பாலர்க்கும் தக்க வயதோர்க்கும், தளர்ந்தவர்க்கும் பாலர்க்கும் தக்க வயதோர்க்கும், இளங்கீரை நாவுக்கு இதமாம் கிளம்பு சுரகாசம் போக்கும், தொடர்பசி உண்டாக்கும் பிரகாசமாய் எடுத்து பேசு. இளங்கீரைன்னா முளைக்கீரை. இந்த இளங்கீரையில அவ்வளவு ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்கிறது. தளர்ந்தவர், பாலர், தக்க வயது எப்படி கிளாசிஃபை பண்றாரு பாருங்க. இளைஞர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள். தளர்ந்தவர்க்கும் பாலர்க்கும் தக்க வயதோர்க்கும், இளம் கீரை நாவுக்கு இதமாம் கிளம்பு சுரகாசம் போக்கும், தொடர் பசி உண்டாக்கும் பிரகாசமாய் எடுத்து பேசு. கிடைக்காதா? பருப்பு போட்டு கடைஞ்சிட்டா அல்லது கொஞ்சம் லேசா புளி சேர்த்து கடைஞ்சிட்டா இந்த இளங்கீரை இருக்கிறது, இந்த முளைக்கீரை என்ன டேஸ்ட் இருக்கும். அந்த கீரையை சாப்பிட்டோம்னா அப்படி ஹீமோகுளோபின் கண்டென்ட் உடம்புல கூடி போயிடும். கறிவேப்பிலை சாப்பிடலாம், முளைக்கீரை சாப்பிடலாம். எல்லாத்தை விட அதிகமாக ஹீமோகுளோபின் இருப்பது எதுனாக்கா முருங்கைக்கீரை. செரிமந்த வெப்பம் தெரிக்கும் தலைநோய், வெறிமூச்ச கண்ணோய் விலகும், மனமே நெருங்க இலை ஒத்த விழி நேர் இழையே முருங்கை இலையை மொழி தெரிய சொல்வார். ஏன்னா நல்ல ஆரோக்கியமும் நல்ல வாலிபமும் நல்ல வளமும் இருந்தா தான் பெண்ணுக்கு ஆண் மீது நாட்டமும் ஆணுக்கு பெண் மீது நாட்டமும் வரும். ஹீமோகுளோபின் குறைஞ்சு போய் அவன் ஏற்கனவே நடக்கிறதுக்கே தடுமாட்டமா இருக்கான்னா அவன் எப்படி நிமிந்து பார்ப்பான், எப்படி அவ இவனை பார்ப்பான். இந்த ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு மனமே நெருங்க இலை ஒத்த விழி நேரிழையே, இந்த இலையை போல கூர்மையான கண்ணுக்கு சொந்தக்காரியே மனம் நெருங்க வேண்டும் என்றால், உள்ளத்தில் ஒரு கிளர்ச்சி வர வேண்டுமானால் முருங்கைக்கீரையை சாப்பிடு. ஏன்? முருங்கைக்கீரையில ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகம். அங்கே முருங்கைக்கீரையை பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடலாம், முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம், முருங்கைக்கீரையை சாம்பார் வச்சு சாப்பிடலாம். இல்லை இப்பதான் முருங்கைக்கீரையை உலகம் பூரா பாப்புலர் ஆகி போச்சு, முருங்கைக்கீரை சூரணம் பண்ணி தேல்ல குழச்சி சாப்பிடலாம், அது மருந்தாக்கிட்டான். இப்படி முருங்கைக்கீரை. இன்னொரு முக்கியமான ஒரு கீரை இருக்கிறது, அதுக்கு பேரே கரி சைலாம் கண்ணி. எந்த ஒரு பொருளை எந்த ஒரு கீரையை கசக்கி சாறு எடுத்தாலும் அந்த சாறு கருநிறமாகிறதோ அதில் ஹீமோகுளோபின் கண்டென்ட்டுக்கு காரணமாக இருக்கிற அயன் சத்து அதிகம்னு அர்த்தம். இரும்பு சத்து. அந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற மூலிகையில தலைமை மூலிகை எது? கரி சைலாம் கண்ணி.
குரற் கம்மல் காமாலை குட்டமுடு சோவை உரற்பாண்டு பன்னோய் ஒழியும் மிரச் சொன்ன மீளியன் மெய்யான் தகரை ஒத்த காளியன் நன்னற்புறத்து கையாந்தகரை ஒத்த கால். கையாந்தகரையோடு நீ ஒத்துப்போ. கையாந்தகரைன்னா கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியோடு நீ ஒத்து போவையானால் ஆளின்னா யாழி என்பது சிங்கத்துக்கும் யானத்துக்கும் ஹைபிரிட் போல இருக்கிற ஒரு விலங்கு. போக வல்லமைக்கு என்று சொன்னால் யாழியைத்தான் அடையாளமாக காண்பான். ஆழியர விஞ்சுவார் போகத்தில் ஒரு பாடல்ல சொல்லுவார் தேரையர், வீம்புரைத்த பெண்கள் எல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி கேள். ஆளிதான் போகத்துக்கு வல்லமை, போக வல்லமைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு விலங்கு எதுன்னா யாழி. இந்த யாழியை போலவும் தகரவத்த மேனி, தகரனா தங்கம், தங்கத்தை போன்ற மேனி, தங்கத்தை போல மேனி ஒண்ணு கருப்பா இருக்கலாம் சிவப்பா இருக்கலாம்னு கேட்கப்படாது என்கிட்ட. ஹீமோகுளோபின் அதிகமான அந்த உள்ளங்கையெல்லாம் சிவந்து இருக்கும். ஹீமோகுளோபின் அதிகமான முகத்துல ஒரு பொலிவு இருக்கும், ஒரு மினுமினுப்பு இருக்கும். ஹீமோகுளோபின் அதிகமான அவன் ஆளை பார்த்தாலே அவனுக்கு ஒரு வேகம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இப்ப எந்த வயதில் ஹீமோகுளோபின் குறைஞ்சிடக்கூடாது. இந்த ஹீமோகுளோபினை கொடுப்பதற்கு மிகச்சிறந்த கீரை முருங்கைக்கீரை. ஹீமோகுளோபினை சரியாக பராமரிப்ப மிகச்சிறந்த பழம் மாதுளம் பழம். மாதுளம் பழத்துல அவ்வளவு ஹீமோகுளோபின் கூடும். இந்த மாதுளை மணப்பாகு என்று ஒரு சாஸ்திரிய தயாரிப்பு இருக்கிறது. இந்த அன்பு ஃபார்மாவிலே உருவாக்குகிறார்கள். நாட்டு மாதுளை, பலர் மாதுளையில இந்த சிவப்பு சிவப்பாக இருக்கிறது அந்த காபூல் மாதுளை, அதை கொண்டு வந்து போட்டு அதிலிருந்து சாறு எடுத்து அதிலிருந்து மாதுளை மணப்பாகு செய்வார்கள். ஆனால் அன்பு ஃபார்மாவில் நாட்டு மாதுளை, இப்போ நாட்டு மாதுளை வாங்கினேன் இப்போ சமீபத்தில், 1 கிலோ 194 ரூபா. எவ்வளோ காஸ்ட்லி பாருங்க. 19,400 ரூபா 10 கிலோ பாக்கெட். ஆனால் காஸ்ட்லி என்பதை பார்ப்பதில்லை. காரணம் என்ன? நாட்டு மாதுளையில் தான் அந்த விதையோடு சேர்த்து அரைத்தால் அதில் இருக்கிற சத்து முழுமையான ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை தரும். மாதுளை மணப்பாக அவ்வளவு ருசியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் 1 ஸ்பூன் அப்படி கொடுத்தோம்னா போதும், நாக்க சொடக்க போட்டுக்கிட்டு சாப்பிடும். ஒரு 3 வயது 5 வயது குழந்தைகளுக்கு ஒரு 10 ml கொடுத்தா போறோம், அவ்வளவு ஹீமோகுளோபின் ஊறும். பெரியவர்களாக இருந்தால் ஒரு 10 to 15 ml 2 வேளை அல்லது 3 வேளை உணவுக்கு முன் மாதுளை மணப்பாகை சாப்பிட்டு கொண்டு வந்தால் மேனி எப்படி இருக்கும் தெரியுமா? மாதுளம் பழமா இருக்கும். அவ்வளவு பொலிவையும் அவ்வளவு ஹீமோகுளோபின் கண்டென்ட்டையும் கூட்டுவது எது? மாதுளை மணப்பாகு. அதே போல ஹீமோகுளோபினை கூட்டுவதற்கு வெடி அன்னபேதி செந்தூரம் என்று இருக்குது. அன்னபேதியில ஏற்கனவே அயச்செந்தூரம், அயகாந்த செந்தூரம், அயப்பற்பம் எல்லாம் சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்கிறது. ஆனா ஹீமோகுளோபின் கண்டென்ட்டை கூட்டுவதற்கு அன்னபேதிக்கு நிகர் அன்னபேதி தான். அன்னபேதி என்பது இரும்பு சத்தை பிரித்து எடுப்பதற்கு இருக்கிற தாது, ஓர்னு சொல்லுவாங்க. அந்த அன்னபேதியில செய்த செந்தூரம் மலச்சிக்கலை உருவாக்காது. இப்ப பல வேதியியல் மருத்துவத்திலே பல எறும்பு சத்துக்காக மாத்திரை கொடுப்பாரு. இந்த மாத்திரை சாப்பிட்டா மலம் இறுகிக்கொள்ள அடுத்த நாள் முக்கி கொண்டு இருப்பாரு. ஆனா இந்த அன்னபேதி செந்தூரத்தில் செய்ததில் இரும்பு சத்து இருக்கிறது, ஹீமோகுளோபின் பிளட்ல கூடும், ஆனா மலச்சிக்கல் வராது. அப்படி அந்த திரிபலா என்று சொல்லுகிறோம் இல்லையா, கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காயோட கூட அன்னபேதி செந்தூரத்தை சேர்த்து அன்பு ஃபார்மாவில உருவாக்கி இருப்பது தான் சில்வா என்கின்ற ஒரு மாத்திரை. இந்த சில்வா கேப்சூலை காலையில 1 இரவு 1 ஒரு 3 மாதம் எடுத்தோம்னா ஹீமோகுளோபின் 8, 9 என்று இருப்பவர்கள் 13, 14 என்று வந்துவிடும். இந்த மாதுளை மணப்பாகை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் ஒரு 3 மாதத்துக்குள்ள ஹீமோகுளோபின் 13, 12, 14, ஆண்களாக இருந்தால் 15 என்று அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு கூடிவிடும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த தயாரிப்புகள் சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அவைகளை தமிழ் கூறும் நல்லுலகம் தரமாக பெறுவதற்கென்றே அன்பு ஃபார்மாவில் உருவாக்கப்படுகிறது. பெற்று நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.